ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, என்னோட கிச்சன் டூல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து எந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் எல்லாம் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெஷரிங் கப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன். இது ரொம்ப நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒன்று. நம்ம வந்து ஏதாவது அளக்கிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக மெஷரிங் கப்ஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாவது பிஞ்சஸ் இதெல்லாம் போடுறதுக்கு மெஷரிங் ஸ்பூனும் தேவைப்படுது. இந்த மெஷரிங் கப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து 4 சைஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்துட்டு ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா 1/4 இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/3 இருக்குது, 1/2, 1 கப் வரைக்குமே இந்த மெஷரிங் கப்பில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்பில் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து அளக்கிறதுக்கும். இந்த மெஷரிங் கப்ஸ் வந்துட்டு ஏதாவது கேக் பண்ணுறதுக்கு இல்லை மற்ற ஏதாவது மாவு அளக்கிறதுக்கு எல்லாமே இந்த இது ரொம்ப பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸுமே நமக்கு வந்துட்டு சைஸ் வாரியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னது அப்படின்ட்டு உங்களுக்கு 5 சைஸில் இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸாக அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பிஞ்சஸ் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிஞ்ச் சால்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுவோம்ல பேக்கிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து செட்டாக அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கப்ஸுக்குமே அந்த ஹோல்டர் இருக்காங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட வந்து இந்த 3 டைப் ஆஃப் ஃபில்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம டீ வடிகட்டுறது, பால் வடிகட்டுற மாதிரி தான் இந்த ஃபில்டர். இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் பழசாயிருச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது எண்ணெய் பொரிக்கிறோம், அந்த எண்ணெய் பொரிக்கிறது வந்துட்டு நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க கசடெல்லாம் வடிஞ்சிட்டு அந்த ஃபில்டர் அப்படியே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டரில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து நெய் வடிகட்டுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் தான் நான் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த 3 விதமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வடிகட்டுறது. உங்களுக்கு ஹோல்ஸுமே நல்லா பெருசாக இருக்காங்காட்டி உங்களுக்கு ஜூஸ் ஈஸியாக வந்து வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வாயு ரொம்ப அகலமாக இருக்காங்காட்டி நம்ம நிறைய ஜூஸ் எல்லாம் போட்டு வடிகட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கிரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் கிரேட்டர். இந்த பாக்ஸ் கிரேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேட் பண்ணுறது எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளாரையே விழுந்துடும். இந்த பாக்ஸ் கிரேட்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதனோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரேட்டர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா இதுவுமே ஒரே இதில் இருக்கும். இது சின்னது பெருசு அப்படிங்கிறது சைஸ் வாரியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி துருவிக்கலாம், சீஸ் துருவிக்கலாம், அதுக்கப்புறம் வாழைக்காய் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரே கிரேட்டரில் நமக்கு எல்லாமே இருக்கும். இந்த ஹேண்டிலும் ரொம்ப பிடிச்சி இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிரேட்டர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு கிரேட்டர் தான். இந்த கிரேட்டர் பார்த்திங்கன்னா சீஸ் கிரேட்டர். இந்த சீஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக துருவும். நம்ம வந்து கேரட்டுமே நம்ம ரொம்ப சின்னதாக வேணும், ரைத்தாக்கெல்லாம் போடுறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு இது பண்ணிக்கலாம். இது வந்து பீலரும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாட்டில் ஓப்பனரும் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கிரேட்டரில். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கார்லிக் கிரேட் பண்ணுறது. இது வந்து ரீசெண்டாக நான் க்ளப் ஃபேக்ட்ரியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்துட்டு இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கார்லிக் இதில் போட்டு ஜஸ்ட் வந்துட்டு மேலேயும் கீழேயும் இப்படி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்லிக் சூப்பராக வந்துட்டு கிரேட் ஆகி வருது. இது வந்து க்ளப் ஃபேக்ட்ரியோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதனோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் தான் நான் வந்துட்டு கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஏதாச்சும் வகையில் இந்த கிரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 4 விதமாக வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரேட்டர் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து தட்டுறது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே எனக்கு இது அவைலபிளாக இருக்குது என் வீட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு டீ போடுறதுக்கு எல்லாமே நம்ம தட்டிக்கலாம். இந்த இஞ்சி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பெப்பர் மில்லு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஜஸ்ட்டு 1 ஸ்ட்ரோக்கில் நீங்கள் மேலே மட்டும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு
அந்த பவுடர் விழுகுது பாருங்கள். இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம வந்து கிடைக்கும். இந்த பெப்பர் மில்லோட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு சூடான பொருள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடுக்கி நமக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி ஒரு மாடல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்திரத்தை நல்லா சூப்பராக பிடிக்குது அந்த இது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, இடியாப்பம் புளியறதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்குது. இந்த மரத்தில் இருக்கிறதுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா மரத்தில் இருக்கிறத ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமுத்துனாவே ஈஸியாக வந்து அச்சில் விழுகும். இது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸில் அப்படியே சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காண்டி சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இடியாப்பமெல்லாம் சுடலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா முறுக்கு புளியறது. இந்த முறுக்கு புளியறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஒரு டூல் தான். எல்லாத்து வீட்லேயுமே இந்த இது கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நான் இதை வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னென்னலாம் அச்சு வந்துட்டு கிடைக்குது அப்படின்ட்டு. இதில் 5 விதமானது இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இந்த ஓமப்பொடி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நீல முறுக்கு பண்ணுறது, அப்புறம் ஸ்டார் அச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பக்காடாது, அப்புறம் 5 இது தான் இருக்குது. இந்த பீஸ் தான் வந்துட்டு இந்த இதில் அவைலபிளாக கிடைக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் அதுக்கப்புறம் கிரைண்டர்லலாம் இது பண்ணுற ஒரு டூல் தான் இந்த இது. இது வந்து நம்ம வாங்கும்போதே வந்து மிக்ஸி வாங்கும்போது கிரைண்டர் வாங்கும்போது கிடைக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ப்ரஷ்ஷு. நம்ம வந்துட்டு ஏதாவது கேக்கா அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதான ப்ரஷ் இந்த இது. இந்த ப்ரஷ்ஷும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதாரண ஜல்லடை தான். இதுவுமே கிச்சனில் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு இது தான். நம்ம ஏதாவது மாவு சலிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த சல்லடை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 விதமான இது கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எக் பீட்டர். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பீட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் எக் வந்து பீட் பண்ணுவேன். எல்லாமே சூப்பராக வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஒரு பீட் தான். இந்த பீட்டர் வந்துட்டு ஹேண்ட் பீட்டர். ரொம்ப ரொம்ப இந்த ஹேண்ட் பீட்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேண்ட் பீட்டர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேக் தேவையானது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் இது பண்ணுறது எல்லாமே இந்த பீட்டர்லேயும் சூப்பராக பண்ணலாம். இதுவுமே கையில் சுற்றுறங்காட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்டருமே. இந்த இதெல்லாம் தான் என்னோடய பீட்டர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் எடுக்கிறது. இந்த டூலுமே நமக்கு வந்து வீட்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி வச்சு எடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டில் கிளீனர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இந்த டூலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தான். பாட்டில் கிளீனர்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெய் தடவுறது, நெய் தடவுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கீழே வந்துட்டு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா த்ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நெய்யெல்லாம் வந்துட்டு தோசைக்கல்லில் தடவுறதுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மேலே தடவுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பீலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பீலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பீலர் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது காய் இது பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற பீலர்ஸ் காட்டிலும் இந்த பீலர் சூப்பராக வருது. நான் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்துக்குடி, லெமன் அந்த மாதிரி புளியறது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது புதுசாக இருக்குது. உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து திருப்பி இந்த மாதிரி இருக்கிறத நல்லா உங்களுக்கு பெருசாக ராடாட் இருக்கிறத நீங்கள் லெமனு இல்லைனா வந்துட்டு சாத்துக்குடியில் விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஜூஸ் வந்துட்டு இந்த இதில் அழகாக வரும் உங்களுக்கு. இதை வேணால் டெமோ வேணால் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். இது வந்துட்டு எனக்கு கிடச்சிது 30 ருபீஸ் தான் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டூலு. நம்ம சாத்துக்குடி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் இதில் சூப்பராக எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கிச்சன் நைஃப் தான். இந்த கிச்சன் நைஃப்பில் வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா கீரை, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி அதெல்லாமே வெட்டுறதுக்கு இந்த மாதிரி சிசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன்.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிசருமே. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெர்ப்ஸ்க்கெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுன்னா அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது. நான் வந்து இந்த இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட் எல்லாம் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட தோல் உரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற நார் உரிக்கிறதுக்கு எல்லாமே இந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு கீழ் போட்டாவே சூப்பராக கோகோனட் எல்லாம் வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மைகோதின்னு சொல்லுவாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா பணியாரம் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. இது ஈஸியாக இருக்குது இந்த டூலில் இருக்கிறங்காட்டி இது ஒரு டூல் தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஃபில்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரீசெண்டாக தான் க்ளப் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் டீ இதெல்லாமே இந்த பால் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டூலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற நைஃப் தான். ஒவ்வொரு வீட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆகும். வேறு நைஃப்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய நைஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு நைஃப் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் நைஃப், நான் அதனால் அதுதான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் அதை ஓப்பன் பண்ணால் அதை சீல் பண்ணுறதுக்கான கிளிப்ஸு. இது வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் கிளிப்ஸும் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பேக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொட்டேட்டோ மேஷர். இந்த பொட்டேட்டோ மேஷரும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் ஏதாவது மேஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மேஷர்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வந்து மெலன் ஸ்கூப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்துட்டிங்கன்னா மெலன், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மஸ்க் மெலன்லாம் ஸ்கூப் பண்ணுற மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஸ்க் மெலன் தோலெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய டூல். இது ரெண்டுமே செட்டாக வரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா பார்த்திங்கன்னா, இது வந்து வாழைக்காய் சீ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பஜ்ஜி போடுறது தான் இது வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சின்னது பெருசு வாரியாக உங்களுக்கு வந்துட்டு இது போடுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு லெமன்லாம் இது பண்ணுறது, இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெமன் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சாப்பிங் போர்டு தான். இந்த சாப்பிங் போர்டு வந்துட்டு உடனில் நான் வச்சுருக்கேன். இந்த உடனில் இருக்கங்காட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது அப்படியே போகும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். நான் வந்து உட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. இந்த இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக் பீட் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு டூல். இந்த இதில் வச்சு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். நம்ம வந்து ஏதாவது ஆம்லெட் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டூல். உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டூலை வாங்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டூலும் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா வந்துட்டு எக்கு வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக் ஸ்லைஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா எக்கை வந்துட்டு நிமித்தி வச்சும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாச்சு மாதிரி வச்சும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இந்த இது. உங்களுக்கு வந்துட்டு சாலட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி உங்களுக்கு அழகாக இந்த இது வச்சு நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீல வாக்குலேயும் இந்த இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்டாகவும் இதில் சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் செப்பரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக் வந்து யாக் செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு அப்படியே நின்றுட்டு கீழே வந்துட்டு வெள்ளைக்கரு உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோதகம் ஒரு மோல்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவும் ஒரு மோல்டு தான். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோல்ட்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீஸா இது பண்ணுற மாதிரி வரும். இந்த டூலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமோசா கட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூஸர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸர் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜூஸர். இது சாத்துக்குடி அதுக்கப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் நம்ம புளியறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் விட இந்த மாதிரியும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜூஸை இதில் வந்துட்டு ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும் இல்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கீராமையும் பத்திரமா நம்ம வச்சுக்கலாம். இதுவுமே சூப்பரான ஒரு டூல் தான். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டுன்னு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு கவுண்டர் டாப்பாக அழுக்காகாமல் இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட்டில் நம்ம
வச்சுட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் க்ளப் ஃபேக்ட்ரியில். வேணும்னா இதனோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கார்லிக் இது பண்ணுறது தான். இதுக்குள்ளார கார்லிக் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும். உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா கோடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கங்காட்டி பார்த்திங்கனாவே தெரியும். ஜஸ்ட் இது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக கார்லிக்கெல்லாம் உரியுது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான் இந்த இதுவும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரஷ்ஷு. இந்த டஸ்ட்டு அப்படியே கலெக்ட் ஆயிரும் இந்த இதுலேயே. உங்களுக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த உடன் ஸ்பூன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உடன் ஸ்பூன்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தான். நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் சில்வர் ஸ்பூன்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரியும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தான். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணது. மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 51 டூல்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது விதத்தில் நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ஓவராலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி பாருங்கள். இதெல்லாம் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.